சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய கனவு. அத வாங்கும்போதே எதையாவது ஒண்ண விட்டுப்புட்டாவது ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு 1/4 சென்ட் இடமாவது வாங்கி போட்டு, அதுல ஒரு கருவேப்பில மரம், ஒரு மாங்கா மரம், ஒரு வாழை மரம், ஒரு முருங்கை மரம் இத 4யும் வந்து நட்டு போடணுங்க. ஏன்னா எனக்கு இத நெய்ய காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு போடுறதுக்கு முருங்கக்கீரை வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எதித்த வீட்டுக்காரர்ட்ட கேட்டேன். ஒரு 2, 3 இலை இருந்தாலே போதும். அத போய் கேட்டதுக்கு, பறிச்சுக்கங்க, பறிச்சுக்கங்க. எத்தனையோ பேரு சொல்லாம கொள்ளாம உடைச்சுட்டு போறாங்க. மரத்துல இலையே இல்ல அப்படிங்கிறாரு. ஒண்ணு தர்றேன்னு சொல்லணும், இல்லன்னா தரலன்னு சொல்லணும். அத விட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வேற ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க. இப்ப நான் பறிக்கிறதா வேணாமா அப்படின்ட்டுன்னு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா இருந்துட்டு பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அது ஒப்பவே இல்லைங்க எனக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா கடையில வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. 2, 3 நாளா அலைஞ்சிட்டு இருக்கேன். கடையில எங்கேயுமே கிடைக்கல. அட அதுல 2 கருவேப்பிலை போட்டாவது காசு இருந்திருக்கலாம். அதை முடிச்சுட்டு வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேனா, என்னால சரியா பேசக்கூட முடியல. இப்படியும் இருக்காங்க. நமக்குன்னு நான் காலம் வரும்போது நாம யாருக்கும் இப்படி பண்ணாம இருந்துட்டோம்னா சரிதான். ஒரு 20 நாளைக்கு மேல எடுத்து வச்சிருந்த இந்த பாலாடையை வச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சியாச்சுங்க.